இந்த வீடியோவில் DaVinci Resolve எப்படி டெவலப் பண்ணலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் DaVinci Resolve டைப் பண்ணிக்கோங்க. அது கீழே பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும், DaVinci Resolve 19. அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணி உள்ளே போங்க. அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பேஜ் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன் இருக்கும், பெய்டு வெர்ஷன் இருக்கும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃப்ரீ வெர்ஷனே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இதிலே தேவையான எஃபெக்ட்லாம் இருக்கும். நீங்கள் கற்றுக்கிட்டு உங்களுக்கு தேவைப்படுச்சு வேணாம் அப்படின்னா நீங்கள் பெய்டு வெர்ஷன் பே பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரீ டவுனுக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து இந்த பேஜுக்கு வரும். DaVinci Resolve 19 இதுதான் ஃப்ரீ வெர்ஷன். அந்த DaVinci Resolve Studio 19 வந்து பெய்டு வெர்ஷன். அந்த சைடு போக வேணாம். நீங்கள் இப்போ என்ன ஓஎஸ் யூஸ் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேக் ஓஎஸா, லினக்ஸா, விண்டோஸ் யூஸராக இருந்தால் விண்டோஸ் எக்ஸ் 86 வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மேக்காக இருந்தால் மேக் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜஸ் வந்து ஷோ ஆகும். இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பேசிக் டீட்டெயில் தான் இருக்கும். உங்களுடைய பேர், நீங்கள் உங்களோட ஊர் இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களோட பேசிக் டீட்டெயில் மட்டும் இதில் ஃபில் பண்ணிட்டோம்னா போதும். உங்களுடைய பேசிக் டீட்டெயிலாக ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே பார்த்தா ரிஜிஸ்டர் அண்ட் டவுன்லோட் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் அண்ட் டவுன்லோட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். இது பார்த்திங்கன்னா ஒரு 2.5 GB பக்கமாக வரும். பார்த்திங்கன்னா இப்போ வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. உங்களோட வைஃபை ஸ்பீடை பொறுத்தா டவுன்லோட் ஆகும். ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் ஸ்டேஜ் போய் பாருங்கள். அது பார்த்திங்கன்னா ஜிப் ஃபைலாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜிப் ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருங்க. அந்த ஃபைலில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா அந்த ஃபைலுக்குள்ளே போங்க. அதில் பார்த்தா DaVinci Resolve ஃபைல் வந்து இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் இன்ஸ்டால் வந்து கேட்கும். அதில் இருக்க எல்லா பாக்ஸையும் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் ஆகும். ஏன்னா அது வந்து ஃபைல் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் இன்ஸ்டால் ஆக லேட் ஆகும். என்னடா இன்ஸ்டால் ஆகலைன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு போயிடாதீங்க. உங்கள் லேப்டாப்போடைய கெப்பாசிட்டி பொறுத்து ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடும். அதுக்கு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. எல்லாமே கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ உங்களுடைய DaVinci Resolve ஃபைல் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் பேசிக்காக எப்படி எடிட் பண்ணலான்ற யூடியூப் வீடியோஸ் பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். DaVinci Resolve பற்றி எதாச்சும் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ நான் போடுறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.